இங்கே இந்த பொண்ணு காலேஜுக்கு கிளம்பும்போது அவங்க அம்மா முடி அட்ஜஸ்ட் பண்ணி விட்றாங்க. எனக்கு 17 வயசு ஆச்சுமா, நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லி அவங்க அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு அவள் காலேஜுக்கு போகிறா. கண்ணாடியில் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மூஞ்சில் பிம்பிள்ஸ்லாம் வருது, என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு சொல்கிறா, அவங்க அம்மா கிட்டே கேளு, அவங்க ஸ்கின்னெல்லாம் பார்த்துருக்கியா எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னும் போது அவங்களாம் 1975 நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தேவையில்லை, அவங்க எப்பயுமே வயசானவங்க தான் சொல்லிட்டு போகிறா. இந்த பொண்ணு அடுத்த நாள் ஒரு பையன் கூட பைக்கில் வந்து இறங்குறது அவங்க அம்மா பார்த்த உடனே இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும் உனக்கு, அடுத்த நாள் வேணால் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன், நம்ம வேணால் டீ சாப்பிடுவோன்னும் போது சரின்னு சொல்கிறா. அவன் அம்மா கிட்ட சொல்கிறா, இன்னைக்கு ஈவினிங் அவன் வரேன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் ஒர்க் இருந்தால் பாருங்கம்மாண்ணா, நீ டெய்லி இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், நான் வேணா பர்மிஷன் போட்டு வரேன், நம்ம எல்லாம் டீ குடிப்போன்னு உடனே எல்லாரும் ஒன்றா உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், நீங்களும் படத்துக்கு வரீங்களான்னும் போது அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரும் அக்கா தங்கச்சான்னு கேட்டு குழம்பிடுவாங்கன்னு உடனே இந்த பொண்ணு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. படத்துக்கு லேட்டாச்சு வா கிளம்போன்னு கூப்பிடும் போது இவன் கடைசியாக அவங்கள பார்த்து கேட்குறான், இல்லை நான் வர லேட் ஆகிடும், ஃபோன் நம்பர் ரீச் ஆகலாம், என்ன பண்ணுறது, உங்கள் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா நம்பரையும் வாங்கிட்டு வெளில போகிறான். இந்த பொண்ணு கேட்குறான், எங்கள் அம்மா என்ன அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குமா நானும் எங்கள் அம்மா பார்க்கறதுக்குன்ன உடனே நான் சும்மா தான் சொன்னேன் வண்டியில் ஏறின்னு சொன்ன உடனே உட்காந்துட்டே இருக்கும்போது என்னதான் சொன்னாலும் உங்கள் அம்மா அழகுதான்னு சொல்கிறான். அழகா இல்லை லட்சணமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அன்னையிலேருந்து இந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறா. அவங்கக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. அவங்க பேசினா கூட நின்று பேசாமலே போயிடுறா. அவங்க யாராவது ஃபோனில் மெசேஜை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா கூட இவ பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறாங்களோன்னு நினச்சி பொறாமப்பட்டுக்கிட்டே போகிறா. இவங்க அம்மா அந்த பையனுக்கு அமிச்ச ஒரு மெசேஜை அந்த பையன் இந்த பொண்ணுக்கு அமிச்ச உடனே இவ அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கத்துறா, ஏமா இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் வளைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தான், எல்லாரும் அதனால தான் என்ன பார்த்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் எங்களை உனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. இவங்க அம்மாவை அழுதுகிட்டே போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே, எதுக்காக இப்போ கோச்சிட்டு உள்ள தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கம்மா, எப்போ கோவம் வந்தாலும் என் கூட உட்காந்தானே பேசுவேன், இப்போ என் மேலே கோவம் இருக்குல்ல, பரவாயில்ல வெளியே வான்னும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே கதை திறந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு நான் வெறும் ஜோக் தான் அமிச்சேன், அவனும் அந்த ஜோக்கை தான் அனுப்பிவிட்ருக்கான், அவனும் எனக்கு பையன் மாதிரி தான்மா, நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ இந்த விஷயத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காம அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து ஓப்பனாக சொன்னியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், உன்னை யார் அழகு இல்லைன்னு சொன்னது, நீ எப்பயுமே அழகு தான், இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் போடாத, என்ன மாதிரி ஆன்ட்டிங்களுக்கு தான் செட் ஆகும்னு ஒன்று இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா.